வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 18/4/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டன்சித்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் 400 to 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 1 கிலோ 20 to 25க்கும், செடி முருங்கை 20 to 22க்கும், மரத்துக்காய் 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அவரைக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக இன்றைக்கி 900 ரூபா வரைக்கும் தான் போயிருக்குதுங்க. ஒரு கிலோ 35 ரூபா 40 ரூபா ரேட்டுக்குள்ளே தான் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. 36 ரூபா 6 ரூபா வருங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 to 30 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் இருந்தால் பந்தல் ஐட்டம் வந்தால் 200 to 300க்கும், தரை 100 to 150க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 13 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதிகபட்ச விலையாக ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 to 350க்கும், பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தெளிவான பூண்டு 150-60க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 60 to 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி சாகு தக்காளி அதிகபட்ச விலையாக 250 to 300 ரூபா வரைக்கும் பந்தல் தக்காளி சாகோ விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 220 to 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சிவம் தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 170 to 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி தெளிவான தக்காளி திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து குறைவுதானுங்க. தெளிவான தக்காளி இருந்தால் இந்த ரேட்டு கண்டிப்பாக விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 400 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாய் to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், கேரட் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும், சக்கரவள்ளிக்கிழங்கு 40 கிலோ மூட்டை 600 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை 1 கிலோ 30க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் 5 to 20க்கும், நெல்லிக்காய் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளியில் கடந்த 20 தினங்களாக எந்த ஒரு மாற்றமின்றி ஒரே சீராக போயிட்டுருக்குதுங்க. சப்போட்டா பழம் அதிகபட்ச விலையாக 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் 1 கிலோ 3 வெரைட்டியாக வருதுங்க. 15 to 18 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 to 400 ரூபா வரைக்கும் பாக்ஸ் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கொத்தாவரங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 350 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காயில் விலை சற்று இந்த குறைவுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 400 to 600 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 100 110க்கும், செகண்ட் குவாலிட்டி 60 to 80க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 30 to 40க்கும், வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 45 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் நேற்றைய விலையை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று வெங்காய விலை சற்று உயர்வுங்க. 25 கிலோ கொண்ட வெங்காயம் நேற்று 750 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சு. இன்றைக்கி 900 1000 ரூபா வரைக்கும் பச்சைக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே என்ன ரேட்டுன்னு சில பேர் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி காட்டுக்குள்ளே வெங்காயம் பார்த்தீங்கன்னா கடைக்கு வியாபாரத்துக்கு நடப்செட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா 30 to 35 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. 35க்கு மேலே வாங்குறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு வாங்குறாங்க.
35 to 38 வரைக்குமே ஆர்டர் இருக்குதுங்க. ஆனால் அது வந்து காய் நல்லா உருட்டு கலரு ஒரே மாதிரி இருந்தால் 35க்கு மேலே வாங்குகிறாங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 12 ரூபாயிலேருந்து 22க்கும், அரசாணிக்காய் 40 மூட்டை 300 to 400க்கும், காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் வெட்டுறாங்க. மார்க்கெட் ரேட் 7 to 9 ரூபா வரைக்கும் போகுதுங்க. பூசணிக்காய் 40 மூட்டை 400 to 600, மார்க்கெட் ரேட் கிலோ 5 ரூபா 10 to 5 ரூபாய்ங்க, காட்டுக்குள்ளே 5 to 6 ரூபா 7 ரூபாய்ங்க. காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் பூவின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க. தேங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தேங்காய் 12 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் 40 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் கழிச்ச செகண்ட் குவாலிட்டி காய் மார்க்கெட்டுக்கு வருதுங்க. 40 மூட்டை 200 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நர்சரியில் திருப்பூர் தாராம் பைபாஸ் ரோட்டில் ஸ்ரீ பொன்காளி அம்மன் ஹைடெக் நர்சரி இருக்குதுங்க. தக்காளி மிளகாய் நாற்றுக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நாற்று வாங்கணும், கால் பெயிண்ட் வாங்கி எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.